வெல்கம் டு கணிதம். ரூ. 30 கடனும் 2% வட்டினா மொத்த தொகை எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து ரூ. 100க்கு 3% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ரூ. 100க்கு 3% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? இப்போ 100 × 3/100 இதை 0 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 மட்டும் வரும். அப்போ 100 ரூபாய்க்கு 3% வட்டி வந்து ரூ. 3. 100 ரூபாய்க்கு ரூ. 3. அப்போ 10 ரூபாய்க்கு எவ்வளோ? 10 ரூபாய்க்கு எவ்வளோனா 10 × 3/100. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 3/10 இருக்கும். இப்போ கீழே வந்து ஒரு ஜீரோ இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். 0.3. அப்போ 10 ரூபாய்க்கு வந்து 0.3. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 30 ரூபாய். 10 ரூபாய்க்கு 0.3 வட்டினா 30 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 10 வந்து 30 மாற்றணும். என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30 மாட்டுமா? அப்போ 0.3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 0.9 மாறிடும். ஸோ அப்போ 30 ரூபாய்க்கு 0.9 வந்து என்ன ஆகும்? வட்டியாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அசல் ப்ளஸ் வட்டி. அசல் வந்து 30 ரூபா, வட்டி வந்து எவ்வளோ? 0.9. 30 ரூபாய்க்கு 0.9 வருது. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 30.9. ஓகேவா? அப்போ வந்து அமௌண்ட் எவ்வளோ? 30.9. தேங்க்யூ.